இப்பொழுதும் ஒரு வசனம் தியானிக்கலாம். நாம் இந்த மத்தியான வேளையில் கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. யோபு புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். என்ன அருமையான வசனம்! கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். எப்படி மாற்றினார் என்றால், அவன் ஜெபித்தார். அவர் ஜெபித்த பொழுது 3 நண்பர்களுக்காக ஜெபித்தார்கள், சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார்கள். அப்பொழுது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றியுள்ளார். என் வாழ்க்கையில் சிறையிருப்பு வருஷக்கணக்காக இருந்தது. வருஷக்கணக்கான சிறையிருப்பில் இருந்தேன். வீட்டில் தங்கியிருந்தேன். என்னால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்த பொழுது நான் இந்த அதிகாரத்தை யோபு புத்தகத்தை வைத்துக்கொண்டு நான் ஜெபிப்பதுண்டு. அண்ண முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர் நம் ஆண்டவர் இயேசுவானவர். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது சிநேகிதர்கள் வந்தார்கள். வந்து குத்தி பேசுவாங்க. அதனால் யோபு ஒன்றும் சொல்லலை. யோபு எல்லாம் நன்மைக்காகவே கர்த்தர் எனக்கு செய்தது நல்லது என்று அவர் சொன்னார். அவர் கர்த்தரை குறை கூறவில்லை. அவர் இன்னசென்ட் மேனாக வந்தவர். யார்? யோபு. தன் சிறையை மாற்றினார் என்று நாம் வாசிக்கிறோம். யோபு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கல இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தர்லினார். முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கலும் யோபு தன் ஸ்நேகிதருக்காக ஜெபித்த பொழுது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார். 2 மடங்காக ஆசீர்வதித்தார். எவ்வளோ அருமையான ஆண்டவர் நம் ஆண்டவர்! அவருக்கு நன்கு தெரியும் நாம் நடந்து போகிற நிலைமைகள், நாம் போகிற பாதைகள் இப்படிப்பட்ட கரடுமுரடான எல்லாம் வருகிறது என்பதை இயேசுவானவருக்கு நன்றாக தெரியும். அவர் தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. அவருக்கு தெரியும். கர்த்தராக இயேசுவானவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாமல் நம் வாழ்க்கையில் ஒன்றும் நடப்பதில்லை, குறுக்கிடுவதில்லை. அவருக்கு எல்லாமே தெரியும். ஆகவே நாம் இந்த நாட்களில் இந்த ஜனவரி மாதத்தில் முதல் வீக்கில் இருக்கிறோம். 2வது வீக் ஆகும்போது நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. அவரை குறித்து பறைசாற்றுவோமாக. கர்த்தர் சொல்கிறார், நான் உன் முன்னே இதை பார்க்கலாம் அதாவது யோபனுடைய முன் நிலைமையை பார்க்கலாம், பின் நிலைமை அதிகம் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது என்பதை வாசிக்கிறோம். கர்த்தர் அனுபவித்துள்ளார். கர்த்தர் அனுபவித்தார் இந்த பிரச்சனைகள் எல்லாம் யோபுக்கு எல்லாவற்றையும் அனுமதித்து கொடுத்ததுனால தான் யோபு இப்படி வாழ்ந்தார். ஆனால் யோபு தன் வாழ்க்கையில் ஒரு வேளையில் இயேசுவானவருக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக அவர் ஒன்றும் சொல்லவில்லை. நல்லது என்று சொன்னார். அவர் சிறப்பிறப்படி மாறின ஜெபித்தார். அவர் ஃப்ரெண்ட்ஸுக்காகலாம் ஜெபித்த உடனே எல்லா சிறையிருப்பும் மாறிவிட்டது. ஆமீன்.